அலகு 45. சைரஸின் நியமனம். சைரஸை ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிறவினத்தாரை அவர் முன் அடிபணியச் செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றலிழக்கச் செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்கச் செய்வார். அவரது வலக்கையை பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன். செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன். இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதைச் செய்வேன். என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னையன்றி வேறு கடவுள் கிடையாது. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளிக்கின்றேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கின்றேன். நானே ஆண்டவர், வேறு எவருமில்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன். வாழ்வை வழங்குபவர் நானே, தாழ்வை தருபவரும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமழையென நீதியை அனுப்பட்டும், மேகங்கள் மாரியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து மீட்பு வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. படைப்பிற்கும் வரலாற்றிற்கும் ஆண்டவர். தம்மை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவருக்கு ஐயோ கேடு. பானை ஓடுகளில் அவரும் ஓர் ஓடே. களிமண் குயவரிடம் நீர் என்னை கொண்டு என்ன செய்கின்றீர் என்றும், அவர் வனைந்தது அவரிடம் உமக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவதுண்டோ? தந்தையிடம் நீர் ஏன் என்னை இப்படி பிறப்பித்தீர் என்றும், தாயிடம் நீர் ஏன் என்னை இப்படி பெற்றீர் என்றும் வினவுபவருக்கு ஐயோ கேடு. இஸ்ரவேலின் தூயவரும் அதை உருவாக்கியவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: நிகழவிருப்பவன குறித்தும் என் மக்களை பற்றியும் என்னிடம் கேள்வி கேட்பீர்களா? என் கைவினை பற்றி எனக்கே கட்டளையிடுவீர்களா? நான் உலகை உருவாக்கி அதன் மேல் மனிதரை படைத்தேன். என் கைகளே வானத்தை விரித்தன. அதன் படைத்திரளுக்கு ஆணையிட்டதும் நானே. வெற்றி பெறுமாறு நான் சைரஸை எழுப்பினேன். அவன் செல்லும் அனைத்து வழிகளையும் நான் சீர்படுத்தினேன். அவன் என் நகரை கட்டி எழுப்புவான். நாடு கடத்தப்பட்ட என் மக்களை மீட்பு பணமோ அன்பளிப்போ பெறாது திருப்பி அனுப்புவான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதுவே: எகிப்தியரின் செல்வமும் எத்தியோப்பியரின் வணிகப் பொருளும் உனக்கு உடைமையாகும். நெடிது வளர்ந்த சபாயரும் உனக்கு உடைமையாவர். அவர்கள் விலங்கிடப்பட்டு உனக்கு பின்வந்து உன்னை பணிவார்கள். தங்கள் மன்றாட்டை உன்னிடம் சமர்ப்பித்து, இறைவன் உம்மிடமே இருக்கின்றார், வேறெங்கும் இல்லை, வேறு கடவுளும் இல்லை என்பார்கள். இஸ்ரவேலின் கடவுளும் மீட்பருமானவரே, உண்மையிலேயே நீர் உம்மை மறைத்து கொள்ளும் இறைவன். சிலைகளை செய்வோர் அனைவரும் வெட்கி நாணினர், ஒருங்கே குழம்பித் தவித்தனர். என்றுமுள்ள மீட்பை அளித்து இஸ்ரவேலை ஆண்டவர் விடுவித்தருளினார். என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள். ஏனெனில் விண்ணுலகை படைத்தவர் ஆண்டவர், அவரே கடவுள்.
மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்தியவரும் அவரே. வெறுமையாயிருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். அவர் கூறுவது இதுவே: நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மறைவிலும் மண்ணுலகின் இருண்ட பகுதியிலும் நான் பேசியதில்லை. வெற்றிடத்தில் என்னை தேடுங்கள் என யாக்கோபின் வழிமரபிடம் நான் சொல்லவில்லை. ஆண்டவராகிய நான் உண்மையே பேசுகின்றேன், நேர்மையானவற்றை அறிவிக்கின்றேன். அனைத்துலகிற்கும் ஆண்டவரே கடவுள். மக்களினங்களுள் தப்பி பிழைத்தோரே, ஒன்று திரண்டு வாருங்கள், ஒருங்கே கூடுங்கள். மரத்தால் செய்த தங்கள் சிலையை சுமந்து செல்வோருக்கும் மீட்பை தரவியலா தெய்வத்திடம் தொடர்ந்து மன்றாடுவோருக்கும் அறிவே இல்லை. அறிவியுங்கள், உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள், ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள். தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார்? முதலில் இதை அறிவித்தவர் யார்? ஆண்டவராகிய நானன்றோ? என்னையன்றி வேறு கடவுள் எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்பளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டினரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாயினின்று நீதிநிறை வாக்கு புறப்பட்டுச் சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவனைத்தும் என் பெயரால் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டுமே எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என ஒவ்வொருவரும் சொல்லி அவரிடம் வருவர். அவருக்கு எதிராக சீறியெழுந்தோர் அனைவரும் வெட்கக்கேடடைவர். இஸ்ரவேலின் வழிபரப்பினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையோராக்கப் பெற்று அவரை போற்றுவர்.